இல்லை, கிருஷ்ணா வந்து தென்மேற்கு பருவக்காற்று அந்த நேரத்தில் எனக்கு ரொம்ப நட்பாக இருந்தார். அவரை நான் தென்மேற்கு பருவக்காற்றில் நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். சரண்யாவுக்கு கணவராக நடிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அப்போ அந்த வேலை பழுவில் நம்ம ஒரு ஆர்டிஸ்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்னு நமக்கு தெரியும்ல. ஸோ நீங்கள் நடிக்கிறீங்க அப்படின்னா என்ன ஏதுன்னே சொல்கிறது கிடையாது. அது வழக்கமாக நம்ம பண்ணுறது. சின்ன கேரக்டரா பெரிய கேரக்டரா இது என்ன ஏது அப்படின்னு நடிகர்களுக்கு ஒரு திகைப்பாகவே இருக்கான். நம்ம என்ன சொல்கிறோம்னா, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துனா கிருஷ்ணே வரமாட்டேன். ஒரு கையை தூக்கிக்கிட்டு, ரெண்டு கையும் தூக்கிக்கிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு கத்துனா தான் கிருஷ்ணே வருவேன். திரௌபதி மாதிரி. அப்படி ஒரு ஒரு ஆணவ போக்கு நமக்கு உண்டு இயக்குநர்களுக்கு. வாங்க வந்து சரணடைங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி நான் ஒரு கதாபாத்திரம் தேர்ந்தெடுத்து வச்சுருந்தேன். கிருஷ்ணாட்ட அந்த கேரக்டரை முழுசாக சொல்லலை. திடீர்னு ஒரு நாள் எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே நான் ஹீரோவாக நடிக்கிறேன், நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஒருவேளை நம்ம மேலே கோவிச்சுக்கிட்டு தான் அப்படி சொல்கிறாப்புல போல தெரியுது. நீ எனக்கு சின்ன கேரக்டராக தர்றியா, நான் ஹீரோவாக நடிக்கிறேன் பாரு அப்படின்னு ஒரு கோவத்தில் சொல்கிறாப்புல போல தெரியுது. அப்படியா கிருஷ்ணா, சரி ஓகே அப்படின்னு அப்புறம் என் அசிஸ்டன்ஸை கூப்பிட்டு, கிருஷ்ணா ஹீரோவாக நடிக்கிறாரா, இந்த கேரக்டர் நம்ம வேறு யாராவது வச்சு பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டேன். உண்மையிலேயே தென்மேற்கு பருவக்காற்றில் அவர் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாருன்னா எப்படி நம்ம ஒரு 6-7 மாதம் இழுத்துருப்போம். இன்றைக்கி ஹீரோவாக இருக்க மாட்டார். அப்போ ஒரு கதவு மூடுதுன்னா இன்னொரு கதவு திறக்குதுன்னு அர்த்தம். இதை ரொம்ப நம்பிக்கையோடு நம்ம இதை எடுத்துக்கிறணும். ரொம்ப ஒழுக்கமான ஒரு ஆள் கிருஷ்ணா. ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு. அவநம்பிக்கைன்ற ஒரு சொல்லு கூட கிருஷ்ணாவோட மனசில் இது வரைக்கும் வந்ததை நான் பார்த்ததே இல்லை. சினிமாவுக்காக எல்லாரும் முயற்சி பண்ணுவாங்க, ஆனால் சினிமாவுக்காக தவம் இருக்கிற ஒரு ஆள். தவம்னா சாதாரண தவம் இல்லை, ஏகலைவ தவம். சுயம்புவா தானே கற்றுக்கிட்டு, அதுதான் இயற்கையோட விதியும் கூட. டார்வின் தியரியே அதுதான். வாழ தகுந்தது வாழும், மற்றது வாழாது. இப்போ வாழ தகுந்தது வாழ்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் அது செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அந்த வகையில் கிருஷ்ணா சுயம்புவா தானே ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி நம்பிக்கையோட, ஒரு மாட்டு வண்டி போனால் கூட தடம் பதிச்சுட்டு போகுது, மனுஷன் சும்மா போகலாமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட மீராவுடன் கிருஷ்ணா அப்படின்னு ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. எப்பயுமே புராணத்தில் வந்து கிருஷ்ணாவுடன் மீரா தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். புராணத்தில் கிருஷ்ணாவோட தான் எப்பயுமே மீரா இருப்பான். ஆனால் இந்த பிரம்மச்சாரியான, இது வரைக்கும் சினிமாவுக்காக கல்யாணமே பண்ணிக்காமல் இருக்கிற இந்த கிருஷ்ணா மீராவோட இருக்கிறது தான் சரி. ஸோ அந்த விளம்பரங்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப புதுமையாக இருக்குது. கிருஷ்ணாங்கிற இந்த என்னை அண்ணன் கூப்பிடுவாப்புல. ஆனால் 2 பேருக்கு வயசு என்னன்னு நான் இது வரைக்கும் செக் பண்ணதில்லை. என் தம்பியாகவே இருக்கட்டும், அண்ணனாக இருந்தால் கூட சினிமாங்கிற இந்த நீண்ட பயணத்தில் இந்த ராஜ குதிரை கம்பீரத்தோடு ஓடி வர்றதுக்கு என் இதயத்தால் நான் ஒரு ரத்தின கம்பளம் விரிக்கிறேன். வாழ்க. எனக்கு இந்த படத்தில் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த இந்த படத்தோட நடிகரும் மற்றும் இயக்குனருமான திரு கிருஷ்ணா அவர்களுக்கும், இந்த படத்தோட ப்ரொடியூசர் திரு அருண் விஜய் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு மூலியமாக ஒரு நாள் என்னோட ஸ்டுடியோக்கு வந்திருந்தாங்க திரு டைரக்டர். அப்போது இவர் ஒரு டைரக்டர் எதுவுமே எனக்கு சொல்லவே இல்லை. ஜஸ்ட் என்னோட நண்பருங்கிற மாதிரி தான் என்னோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்திருந்தாங்க. வந்தோடனே அப்போ நான் ஒரு ஓவர்சீஸுக்காக ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணிட்டு இருந்தேன். அந்த பாட்டை ஒன்று கேட்டிருந்தாங்க. நானும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. எதிர் அது ஃபில்மா என்னங்கிறது எனக்கு தெரியல அந்த டைமில். அதுக்கப்புறம் அந்த பாட்டை நான் போட்டு காட்டினேன். அது ஆக்சுவலாக ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு வெஸ்டர்ன் எதிரான ஒரு டெக்னோ சாங்ஸ் அது. அதை கேட்டுட்டு உடனே இவர் ஃபேஸ் ரியாக்ஷன் நான் பார்த்தேன். அப்படி ஒன்றும் சரி, இவரோட ப்ராஜெக்ட் நம்ம ஆப்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சொன்னார், இதில் வார்த்தையே எனக்கு புரியல, இப்போ வர எல்லாருமே இப்படி தான் பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று வச்சுருந்தார். இல்லை சார் எப்படி வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறத சொன்னேன். இல்லை இந்த சாங்கோட ஜானர் இப்படி, அதனால இது இப்படி தான் நம்ம மியூசிக் பண்ணியிருந்தோம்
அப்படின்னா. இல்லை, எனக்கு வந்து வரிக்கு ரொம்ப முக்கியத்துவம் நான் கொடுக்குற ஒரு டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தார். சரி, அப்போ இந்த படத்துக்கு நம்ம இல்லை அப்படின்னு நினச்சிட்டு ஓகே அப்படிங்கிறத விட்டுட்டோம். இமிடியேட்டாக நான் சொன்னார், சரி நம்ம ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் பார்க்கலான்னு. நான் அப்போ உங்கள்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ என்னோட ஸ்டுடியோக்கு வந்திருக்கீங்க நீங்கள், ஜஸ்ட் இந்த நீங்கள் இப்போ கேட்டது என்னோட ஸ்டுடியோவில் ஒரு சவுண்டிங்னு நினச்சிங்க, உங்களோட ப்ராஜெக்ட்டு உங்களோட வரிக்கு தகுந்தப்பல நம்ம பாட்டு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அது இமிடியேட்டாக ஒரு பாசிட்டிவாக சொல்லிட்டு உடனே ஒரு 2 டேஸ்லேயே வந்து ஒரு 4 லைன் மட்டும் கொடுத்தாரு, ஒரு பல்லவி மட்டும் கொடுத்துட்டு வந்து இதுக்கு நான் தான் எழுதுனது, இது ஜஸ்ட் ஒரு டம்மியாக நீங்கள் இதுக்கு எனக்கு டியூன் போட்டு காட்டுங்க, நம்ம 2 பேரும் எப்படி பண்ணலாமா என்ன பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. அப்புறம் ஒரு 1 வீக்கு அப்புறம் திரும்பி கூப்பிட்டுருந்தேன். ஆக்சுவலாக எனக்கு இப்போ முக்கியமாக சொல்லணும் என்னன்னா வந்து, எனக்கு ஃபர்ஸ்ட் படத்தில் வந்து என்ன ஒரு அப்கமிங் மியூசிக் டைரக்டர் மாதிரி என்னை ட்ரீட் பண்ணவே இல்லை இன்னி வரைக்கும். அவர் ஆக்சுவலாக ஏதோ நான் எஸ்டாப்ளிஷ் பண்ண ஏதோ ஒரு 10-20 படம் பண்ண ஒரு மியூசிக் டைரக்டர் அப்ரோச் பண்ணுற மாதிரியே தான் எங்கிட்ட எப்பயுமே பழகுவார். ஃப்ரீ டைம் கொடுப்பாரு, ரொம்ப லிபர்ட்டி ஆக்சுவலாக இவர்கிட்ட. அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்பி வந்திருந்தாங்க ஸ்டுடியோக்கு வந்துட்டு மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்களா, இல்லை இன்னும் டைம் வேணுமா, இப்படி தான் அவரோட அப்ரோச் எப்பயுமே அப்படி தான் இருக்கும். எப்பயுமே அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவார், டேக் யுவர் ஓன் டைம்ங்கிறத அதை வலியுறுத்தி நீட்டி வேற சொல்லுவார். அப்புறம் நான் அந்த பாட்டை போட்டு காட்டினேன், அது அவருக்கு ஓகேன்ட்டாரு. அப்புறம் தான் சொன்னார், இந்த ஃபர்ஸ்ட் 4 லைனையுமே பல்லவியாவே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த சாங்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆனிச்சு. அப்புறம் ஒரு 3 மாதம் சாரை பார்க்கவே முடியல. அப்புறம் தான் தெரிஞ்சது ஷூட்லாம் ஆரம்பிச்சிட்டாங்கன்ட்டு. திடீர்னு ஒரு நாள் கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி சாங் ஷூட் போகணும், வாய்ஸ் மிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பயும் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பர்டிகுலராக இந்த சாங்க்கு வந்து மது பாலகிருஷ்ணன் வேணும்ட்டு நான் ரொம்ப நாள் கிட்டத்தட்ட ஒரு 20 டேஸ் வெயிட் பண்ணேன். அப்போ ஆக்சுவலாக அவங்களுக்கு ஷூட் பண்ண வேண்டிய ஒரு டைம் இருந்தது. இருந்தாலும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு யாராவது கூட பார்த்து பாட வச்சிடலாம் அப்படின்ட்டு இருந்தாங்க. பட் எனக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. அதே மாதிரி நான் ப்ரொடியூசரை பற்றி இந்த இடத்துல கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ப்ரொடியூசர் ஆக்சுவலாக ரொம்ப ஒரு டவுன் டு எர்த் பர்சன். இவங்களோட ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஆக்சுவலாக எல்லாருக்கும் அது இப்படி வாய்ப்பு கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. ஒரு ப்ரொடியூசர்னா அவங்களோட ஆஃபீஸில் போய் அவங்க வருவாங்க, நம்ம பார்க்கணும், கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கணும், இப்படிலாம் தான் நடக்கும். ஆக்சுவலாக இந்த ப்ரொடியூசரை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன ப்ரொடியூசர் மாதிரியே கிடையாது, என்னமோ அவரோட ஃப்ரெண்டுன்னு தான் நான் நினச்சிட்டு தான் ஃபர்ஸ்ட் அவரை பார்த்தேன்னா. ஏன்னா என்னோட ஸ்டுடியோக்கு நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறப்போ ப்ரொடியூசர் ஊர்லேருந்து வந்திருக்காரு, நீங்கள் பார்க்கணும்னு சொன்னேன். நான் வரேன் சார்ன்னு, இல்லை நானே உங்கள் ஸ்டுடியோக்கு வரேன் அப்படின்ட்டு வந்திருந்தாங்க. அதுவும் வந்தப்போ யதார்த்தமாக ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் தான் என்கிட்ட நின்று போயிட்டாங்க. நீ என்ன ப்ராஜெக்ட் பண்ண, நீ என்ன பண்ணி, ஏதாவது சாம்பிள் என்னை காட்டி, எதுவுமே என்னை கேட்கல. ஆக்சுவலாக இமிடியேட்டாக என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அது எதனாலங்கிறது நான் இன்ன வரைக்கும் கேட்டுட்டு இருக்கேன், அவர் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் எல்லா வாய்ப்பும் எனக்கு ரொம்ப நல்லாவே இந்த படத்தில் அமைஞ்சிருது. படம் ஒரு ஃபேமிலி சப்ஜெக்ட்டுங்கிறதுனால RRக்கு எனக்கு ஸ்கோப்பு இருக்குது, நீங்கள் அதில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத ஆரம்பத்துலேருந்து ப்ரொடியூசர் சொல்லிட்டு இருந்தார். யூஸ்வலாக எல்லாரும் சொல்கிற மாதிரி தான் இருக்குமே அப்படின்னு படத்தை பார்த்ததுக்கும் எனக்கு ரொம்ப நல்ல வாய்ப்பு இருந்தது. ரொம்ப நல்லா RRம் வந்திருக்குது இந்த படத்தில். அதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்ததுக்கு என்னோட டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு இந்த தருணத்தில் நல்ல ஒரு மரியாதை சொல்ல விரும்புகிறேன். டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு இப்போ என்னோட ஃபாதர் மூலியமா எனக்கு கௌரவப்படுத்த விரும்புகிறேன். சந்தனம் இங்கே சேராச்சு, பேரு சன்னதி விட்டு போயாச்சு, சொந்தமும் பந்தமும் பொய்யாச்சு, மன நிம்மதி இப்போ பாழாச்சு. சந்தனம் எப்பவும் சேராகுமா, நிலவும் திரையும் வேறாகுமா, சொந்தமும் பந்தமும் பொய்யாகும். இசைத்துறையில் என்னை வர வச்சதுக்கு என்னோட அப்பாவுக்கு, என்னோட ஃபேமிலிக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உதாரணத்தில் என்னோட அம்மா மூலியமாக தான் நான் நிறையா சிங்கரை ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கிட்டேன். பிகாஸ் என்னென்னா அவங்க ஒரு பாட்டு பாடிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக சொல்லுவாங்க, இதுதான் PCCல ஜானகின்னு சொல்லிட்டு. அங்கேருந்து தான் அந்த பாயிண்ட் அவுட் பண்ணுற அந்த நாலேஜ் எனக்கு வந்திருந்து. இந்த படம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தது என்னோட ஸ்டுடியோன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டருக்கு ஃபர்ஸ்ட் படம் பண்ணுறப்பே ஒரு நல்ல ஹைடெக் ஸ்டுடியோ கிடைக்குங்கிறது இன்னைக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒரு ஸ்டுடியோக்கு போகணும், இப்போ அவர் பேசிஸில் ஒர்க் பண்ணுறப்போ நம்ம லிபர்ட்டிக்கு பண்ண முடியாது, பெர் அவர் போகுது அப்படிங்கிறது. அதெல்லாம் அந்த ஃப்ரீடம்லாம் இல்லாமல் ஆக்சுவலாக ஒரு ஷார்ட்டேஜே இல்லாமல் எனக்கு ஃப்ரீடமாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்னோட ஓன் ஸ்டுடியோங்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது. இந்த ஓன் ஸ்டுடியோ பற்றி நான் சொல்ல வரணும்னா, எனக்கு ஆரம்பத்துலேருந்தே, நான் இந்த சென்னை வந்ததுலேருந்தே எனக்கு எல்லாமே என்னோட சிஸ்டர் அண்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் தான், மிஸ்டர் பாலாஜின்னு சொல்லிட்டு. இந்த தருணத்தில் நான் அவங்கள ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே மாதிரி ரீசெண்டாக இப்போ எனக்கு லாஸ்ட் மந்த்து தான் மேரேஜ் ஆனிச்சு. எனக்கு வந்த ஒய்ஃபும் பூர்ணிமாங்கிறவங்க, அவங்களும் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. பிகாஸ் ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறாங்கன்னா அவங்களோட ஷெடியூல் தெரியும். பிகாஸ் நைட் டைம் நம்ம போவோம், ரொம்ப லேட்டாக வருங்கிறது. இது எல்லாமே எனக்கு ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருக்கிறாங்க.
இந்த ஒரு நல்லதொரு வாய்ப்பை கொடுத்ததுக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசர் அண்ட் வந்திருக்கும் எல்லாருக்கும், திரைத்துறையினருக்கும், என் நண்பர்களுக்கும், என் ஃபேமிலி எல்லாருக்கும் என்னோட நன்றி கலந்தான மரியாதையான வணக்கம் தெரிவிக்கிறேன்.